ശ്ലോകം 31. ജാതസ്തു ബാലക പശ്ചാദ്ദേഹേ വിഷയുദ കില തേനാസൗ സഗരോ നാമ വിഖ്യാതോ ഭുവി മണ്ഡലേ. ജാതഃ തു ബാലകഃ പശ്ചാദ് ദേഹേ വിഷയുദഃ കില തേന അസൗ സഗരഃ நாம விக்கியாதஹா புவி மண்டலே. அந்த விஷத்தை சாப்பிட்டுட்டு கர்ப்பஸ்தனான அந்த குழந்தை இறந்து போகலை. அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்தோன அந்த விஷம் கம்ப்ளீட்டா உடம்புல வியாபிச்சு நீல கலர்ல அந்த குழந்தை பிறந்தது. அதனால அந்த குழந்தைக்கு சகரன் அப்படின்னு பூமியில பேரு கிடைச்சது. இந்த பூமியில அந்த குழந்தை ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருந்தான் சகரன் அப்படிங்கிற நாமத்துல. ஸ்லோகம் 32. ജീവമാനോദ ഭർത്താവൈ കൈകേയാ നൃപഭാര്യയാ രാമപ്രവ്രാജിതോ ജ്യേഷ്ഠോ മൃതോ ദശരഥോ നൃപ. കണവർ ഉയിരോടെ இருக்கிறத ராஜபத்னியான கைகேயி மூத்த புத்திரனாயிருக்கிற ராமனை வனவாசத்துக்கு அனுப்பினான். அதனாலேயே தசரத மகாராஜா துக்கத்துல இறந்து போனார். இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேனே. ஸ்லோகம் 33. மந்திரிணஸ்த்வவஷா காமம் ஏ மே புத்ரம் சுதர்சனம் ராஜானம் கர்த்துகாமாவை யுதாஜித் அஸ்வகாஸ்சதே. மந்திரிணஹ து அவஷாஹ காமம் ये मे पुत्रम सुदर्शनम राजानं कर्तुकामावै युदाजिद वशगाः च ते. என்னோட புத்திரனான சுதர்சனனை ராஜாவாக்கணும்னு ஆசைப்பட்ட மந்திரிகளும் இப்போ வேற வழியில்லாதக்கு யுதாஜித்தோடு சைடுல சேர்ந்து நிக்கிறா. ஸ்லோகம் 34. நமே ப்ராதா ததா சூரோ யோ மாம் பந்தாத் பிரமோச்சயேத் மஹத் கஷ்டம் ச சம்பிராப்தம் மயா வை தெய்வயோகதா. நமே ப்ராதா ததா சூரஹ யஹ மாம் பந்தாத் பிரமோச்சயேத் மஹத் கஷ்டம் ச சம்பிராப்தம் மயா வை தெய்வயோகதா. என்ன இந்த சங்கடத்திலிருந்து மோஜிப்பிக்கிறதுக்கு எபிலிட்டி இருக்கிற வீரர்களான சகோதரர்கள் எனக்கு இல்லையே. அதிர்ஷ்டம் கம்மியாயிருக்கிறதுனால நான் இப்படி சங்கடத்துல இருக்கேனே. ஸ்லோகம் 35. உத்யம சர்வதா காரிய சித்திர் தெய்வாஹி ஜாயதே உபாயம் புத்திர ரட்சார்த்தம் கரோம்யத்யத்வரான்விதா. உத்யமஹ சர்வதா காரியஹ சித்திஹி தெய்வாத் ஹி ஜாயதே உபாயம் புத்திர ரட்சார்த்தம் கரோமி அத்ய த்வர அன்விதா. எப்படியானாலும் பிரயத்னம் அப்படி செஞ்சுதான் ஆகணும். அதிர்ஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி அதனோட ரிசல்ட்டும் கிடைக்கும். கொஞ்சம் கூட டிலே பண்ணாதக்கி புத்திரனை காப்பாத்துறதுக்கான ஒரு வழியை நான் கண்டெத்துவேன். ஸ்லோகம் 36. இதி சஞ்சிந்திய சாபாலா விதல்லம் சாதிமானினம் நிபுணம் சர்வகாரியேஷு சிந்தியம் மந்திரிவரோத்தமம். இதி சம்சிந்திய சாபாலா விதல்லம் ச அதிமானினம் நிபுணம் சர்வகாரியேஷு சிந்தியம் மந்திரிவரோத்தமம். இப்படி சிந்தனை பண்ணிட்டு மனோரமை பகுமான்யனும் எல்லா விஷயங்களிலும் சமர்த்தனும் மந்திரி சிரஷ்டனுமாயிருக்கிற அந்த விதல்லனை ஓர்மேல கொண்டு வந்தா. விதல்லன் அப்படிங்கிற அந்த மந்திரிய ஞாபகம் வந்தது அந்த மனோரமைக்கு. ராஜாவோடு இறந்து போன ராஜாவோடு முதல் மனைவியாக்கும் அந்த மனோரமை. அந்த மனோரமை இனி என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு குழந்தைய எப்படி காப்பாத்துவேன் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறத அந்த ராஜாவோடு மனோரமை அப்படிங்கிற மனைவிக்கு மந்திரி சிரேஷ்டனா இருக்கிற விதல்லன் அப்படிங்கிற மந்திரிய
ஞாபகம் வந்தது. ஸ்லோகம் 37. சமாஹூய தமேகாந்தே ப்ரோவாஜ பகுதுக்கிதா கிரஹீத்வா பாலகம் ஹஸ்தே ருததி தீனமானசா. சமாஹூய தம் ஏகாந்தே ப்ரோவாஜ பகுதுக்கிதா கிரஹீத்வா பாலகம் ஹஸ்தே ருததி தீனமானசா. அந்த மந்திரி ரகசியமாயிட்டு அந்த மந்திரிய கூப்பிட்டு வருத்தினா. மனோரமை குழந்தைய கையில பிடிச்சுண்டு மனச ரொம்ப சங்கடப்பட்டு அழுதுண்டு அவள் அந்த மந்திரிட்ட சொன்னா. ஸ்லோகம் 38. பிதாமே நிஹத சங்கே புத்ரோயம் பாலகஸ்ததா யுதாஜித் பலவான் ராஜா கிம் விதேயம் வதஸ்வமே. பிதாமே நிஹதஹ சங்கே புத்ரோஹோ அயம் பாலகஹ ததா யுதாஜித் பலவான் ராஜா கிம் விதேயம் வதஸ்வமே. என்னோட அப்பா யுத்தத்துல கொல்லப்பட்டார். என்னோட குழந்தை ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கான். என்னோட புத்திரன் யுதாஜித் பலவானான ராஜாவாக்கும் என்னவாக்கும் செய்யணும் அப்படின்னு எனக்கு தெரியலை. நீங்கள் சொல்லித்தாருங்கோ, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு. ஸ்லோகம் 39. தாமுவாஜ விதல்லோசௌ நாத்ரஸ்தாதவ்யமேவ ச கமிஷ்யாமோ வனே காமம் வாராணஸ்யா புனః கில. தாம் உவாஜ விதல்லோ அசௌ ந அத்ர ஸ்தாதவ்யம் ஏவ ச கமிஷ்யாமி கமிஷ்யாமோ வனே காமம் வாராணஸ்யாஹ புனஹ கில. அந்த மந்திரியான விதல்லன் மனோரமை கிட்ட இப்படி சொன்னார். இங்க இனி இருக்கக்கூடாது, நமக்கு இப்பவே வாராணசிக்கு பக்கத்தில் இருக்கிற வனத்துக்கு போகலாம் அப்படின்னு. ஸ்லோகம் 40. தத்ர மே மாதுல ஸ்ரீமான் வர்த்ததே பலவத்தரா சுபாஹுரிதி விக்யாதோ ரட்சிதா ச பவிஷ்யதி. தத்ர மே மாதுலஹ ஸ்ரீமான் வர்த்ததே பலவத்தரஹ சுபாஹு இது விக்யாதஹ ரட்சிதா ச பவிஷ்யதி. அங்க சுபாஹு அப்படின்னு ஃபேமஸா இருக்கிற என்னோட ஒரு மாமா இருக்கார். அவரு ரொம்ப ரொம்ப பவர் இருக்கிறவராக்கும், அவரு நம்மளை காப்பாத்துவர் அப்படின்னு விதல்லன் அப்படிங்கிற மந்திரி ராஜாவோட முதல் மனைவியாயிருக்கிற மனோரம கிட்ட இப்படி சொன்னார். ஸ்லோகம் 41. யுதாஜித் தர்ஷனோத்கண்ட மனசா நகராத் பஹி நிர்கத்ய ரதமாரூஹ்ய கந்தவ்யம் நாத்ர சம்சயா. யுதாஜித் தர்ஷன உத்கண்ட மனசா நகராத் பஹி நிர்கத்ய ரதம் ஆருஹ்ய கந்தவ்யம் ந அத்ர சம்சயா. எனக்கு யுதாஜித்தை பார்க்கறதுக்கு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நகரத்துக்கு வெளியில கடந்துட்டு தேரில ஏறிண்டு நமக்கு போலாம், இதுல எந்த டவுட்டும் வேண்டாம் அப்படின்னு மந்திரி சொன்னார். ஸ்லோகம் 42. இத்யுக்தா தேன சாராஜ்ஞி கத்வா லீலாவதீம் பிரதே உவாஜ பிதரம் திரஷ்டும் கச்சாம்யத்ய சுலோச்சனே. இது உக்தா தேன சாராஜ்ஞி கத்வா லீலாவதீம் பிரதே உவாஜ பிதரம் திரஷ்டும் கச்சாமி அத்ய சுலோச்சனே. மந்திரியான விதலன் இப்படி சொன்னதை கேட்ட ராஜ்ஞி லீலாவதிட்ட போனா. എന്നിട്ട് சொன்னா, கணவரோடு 2வது மனைவியாக்கும் லீலாவதி அவகிட்ட போயிட்டு இப்படி சொன்னா, அழகான கண்கள் இருக்கிறவளே, எனக்கு இன்னைக்கு இறந்து போய் படுத்துட்டு இருக்கிற என்னோட அப்பாவை பார்க்கறதுக்கு போகணும் அப்படின்னு. ஸ்லோகம் 43. இத்யுக்த்வாரதமாரூஹ்ய சைரந்திரி சம்யுதா ததா விதல்லேன ஜ சம்யுக்தா நிஸ்ருதா நகராத் பஹி. இதி உக்த்வா ரதம் ஆருஹ்ய சைரந்திரி சம்யுதா ததா
വിദല്ലേനജ സംയുക്ത നിസ്തൃത നഗരാത് ബഹിഹി. അപ്പടി ചൊല്ലിണ്ട് ഒരു ദാസിയോട് കൂടിയിട്ടും മന്ത്രിയാണ് വിദല്ലനോട് കൂടിയിട്ടും തേരില് ഏറിണ്ട് നഗരത്തുക്ക് വെളിയില കടന്ന മനോരമൈ. ശ്ലോകം 44. ത്രസ്താ ഹ്യാർത്താദി കൃപണ പിതുശോക സമാകുല ദൃഷ്ട്വായുധാജിതം ഭൂപം പിതരം ഗതജീവിതം. ത്രസ്താ ഹി ആർത്ത അതികൃപണ പിതുഹു ശോക സമാകുല ദൃഷ്ട്വാ യുധാജിതം ഭൂപം പിതരം ഗതജീവിതം. യുധാജിത്ത് മഹാരാജാവ് பார்த்து அவள் பயந்து வரச்சா. அப்பாவோடு மரண வார்த்தை கேட்டு துக்கத்தில இருந்த அவள் இறந்து கிடக்கிற அப்பாவை பார்த்து ரொம்ப ரொம்ப சங்கடப்பட்டு ദുഃഖിതയായിട്ട് തീർന്ന. ശ്ലോകം 45. സംസ്കാര്യജത്വരായുക്ത വേപമാന ഭയാകുല ദിനദ്വയേന സംപ്രാപ്ത രാജ്ഞി ഭാഗീരഥീ തടം. സംസ്കാര്യജത്വരായുക്ത വേപമാന ഭയാകുല ദിനദ്വയേന സംപ്രാപ്ത രാജ്ഞി ഭാഗീരഥീ തടം. യുധാജിത്തോട് അനുമതിയോട് കൂടിയിട്ട് ലീലാവതിയോട് അപ്പാവാക്കുമേ യുധാജിത്ത് അവരോട് അനുമതിയോട് കൂടിയിട്ട് ഭയന്ന് വരച്ചുണ്ട് അവൾ തന്നോട് അപ്പാവോട് സംസ്കാര കർമ്മങ്ങളെല്ലാം അതിശീഘ്രം നിർവഹിച്ച 2 നാളുകൾക്ക് ഉള്ള அந்த ராஜ்ஞி கங்காதடத்துல வந்து சேர்ந்தா.